ஹாய் டாமி, இட்ஸ் யுவர் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹார்ட்லெஸ் கிங்கோட 9th பார்ட் தான்டா. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த கிளைமேக்ஸ் வந்தாச்சுரா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் தான் ஃபைனல். 10th பார்ட்டோட இந்த ஹார்ட்லெஸ் கிங் வந்து முடியுதுடா. ஸோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? சரி வாங்கடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன சீன் எங்கே விட்டுருந்தேண்ணா, ஜாக் வந்து அஜிரா பேசுகிறதையும் அவளோட பணிப்பெண் பேசிகிட்டு இருக்கிறதையும் எல்லாத்தையும் கேட்டிருப்பான். அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். இப்போது அந்த கதவை திறந்துட்டு தான் போய் நிற்கிறான். அதிராவுக்கும் பணிப்பெண்ணுக்கும் சரியான பயம். ஜாக் எல்லாத்தையும் கேட்டுட்டான் அப்படின்ற மாதிரி ஷாக்காக நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ நான் இதோட தானே விட்டேன், அதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜாக் தான் கையில் கத்தியோடு நின்றுட்டுருக்கான். ஜாக், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி அதிரா கேட்டதும் இப்போது ஜாக் தான், சி உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு இங்கே ஜங்குக் இளவரசர் அப்படி படுக்க வச்சுட்டு இங்கே தயாங் பிரின்ஸை ஏமாற்றி உள்ளே வந்திருக்க. சி உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடி, உன்னெல்லாம் என் கையில் நான் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி தூக்கிட்டு தான் முன்னாடி வரான். இங்கே பாருங்கள், எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்னத்தை பேசி தீர்த்துக்கணும்? நீ பண்ணதெல்லாம் சின்ன காரியம்மா. நீனு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிவிட்டு எப்படி உன்னால் இப்படி பேச முடியுது? இங்கே பாரு ஜாக், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. நான் வந்து வாய மூடு, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அப்படின்னதும் அவள் எல்லாம் எதுவும் சொல்ல முடியல. எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சான்னும் போது இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியல. ஒருவேளை பிரின்ஸ் கிட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி பதட்டத்தில் யோசிக்கிறா. அவளோட பணிப்பெண்ணை பார்க்குறா. அவ்வளோ ஒரு மாதிரி பயத்தில் நின்றுட்டுருக்கா. இப்போ அதிரா தான், என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சும்மா சொல்லிகிட்டு இருக்க? நான் மட்டுமா தப்பு பண்ண? நீனும் தான் பண்ணியிருக்க. நான் துரோகம் பண்ணனா? நீ மட்டும் என்ன பண்ண? இப்போ ஜாக் தான் உண்மையை புரியாத மாதிரி பார்க்குறான். என்ன புரியலையா? நீ தானே வயந்தான் ஜங்கு காதலிச்ச பொண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போது அவள் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நீனும் தானே. இன்னமும் நான் மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி பேசுகிறேன். உன்னால தான் அவங்க 2 பேரும் அப்படி இருக்காங்க. நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளோதான். 2 பேரும் ஒரே தப்பு தான் பண்ணியிருக்கோம். சும்மா ஜாக்கு அவ்வளோ கோவம் வருது. அவனால் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அவளுமே அந்த தப்பு பண்ணியிருக்கான்ல. இங்கே பாரு, நீனும் தப்பு பண்ணியிருக்கேன், நானும் தப்பு பண்ணியிருக்கேன். அதை இங்கேயே மறைச்சிட்டு அவங்க 2 பேரும் செத்துட்டு போகிறாங்க, விடு. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கும் தேவையானதை கேட்டு வாங்கிக்கோ. நான் எவ்வளோ உனக்கு தர முடியுமோ தரேன். உன் வீட்டையே தங்கத்தால் முன்ன வைக்கிறேன், போதுமா? இதை தாண்டி உனக்கு என்ன வேணும்? அப்படியே போயிரு, சரியா? அப்படின்னு சொல்லி அதிரா சொல்கிறா. இப்போது ஜாக் தான், உன்னெல்லாம் கொல்றதுல தப்பே கிடையாதுடி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு முன்னாடி வரான். அதிரா டக்குன்னு எட்ட நவுந்துடுறா. இப்போது அவள் பணிப்பெண்ணை தான், அது எடுப்போ அப்படின்னு சொன்னதும் அப்போ வேகமாக போய்ட்டு ஒரு கட்டையை தான் எடுத்துகிட்டு வரா. இப்போது ஜாக் தான் திரும்பி அதிராவை வெட்ட போகிறான். அவளோட பணிப்பெண் தான் மண்டையிலே ஓங்கி அடிச்சிட்றா ஜாக்கை. ஜாக்கு அவன் தலையை பிடிச்சிக்கிட்டே அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகுது. ஒன்று உயிரோட அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மாதிரி அவனுக்கு கண்ணெல்லாம் சொருகிருச்சு. இப்போது அதிரா தான், அவன் கையை பிடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கையும் காலையும் கட்டி போட்டு படுக்க வைக்கிறாங்க. இளவரசி, இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? எல்லாம் ஒன்றால் தாண்டி. கதை கேட்கணும்னு இப்போ பாரு, இன்னொருத்தன் கேட்டு நிற்கிறான். சரி இளவரசி, இப்போதைக்கு அடித்து படுக்க வச்சாச்சு. ஒரு வேளை கண்ணு முழிச்சு அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டா? அதான் தெரியல, இரு யோசிக்கிறேன் அப்படின்ட்டு அதிரா தான் யோசிக்கிறா. இளவரசி, எது வேணாலும் சீக்கிரம் முடிவெடுங்க. அவன் கண்ணு முடிச்சிட்டா என்ன பண்ணுறது? அவன் இப்போதைக்கு முழிக்க மாட்டான். இப்போது ஜங்குக்கு, ஐயோ அவன் வேற இருக்கானே. கிங்கு வேற இன்னைக்கு வருவார் திரும்பியும். ஐயோ இப்போ என்ன தாண்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பதட்டமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இளவரசி, உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லவா? என்ன? நம்ம ஏன் ஜங்குக்கு இளவரசரை கொண்டுட்டு வந்து யோசிக்கக்கூடாது? என்ன சொல்கிற? அதுக்கு தான் அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இல்லை இளவரசி, கொண்டுட்டு வந்துட்டா கூட இவன் ஏதோ நம்ம மேலே தப்பு போடுறதுக்காக சொல்கிறான் அப்படின்னு கூட நம்ம மறைச்சிடலாம்ல. இல்லைனா அப்புறம் ஜங்குக் இளவரசரே வந்து உண்மையை சொல்லிட்டாருனா அப்புறம் தேங் பிரின்ஸ் இதை நம்புறதை தாண்டி வேறு எந்த வழியும் கிடையாது. இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. சரி, அப்போ நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். இவனை கட்டி இதுக்குள்ளே பூட்டி வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபோர்டு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தான் பூட்டி வச்சுட்டு கை கால் வாயெல்லாம் கட்டி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆமாம், இங்கே ஜங்குக் இளவரசரோட அறை இங்கே இருக்குது. அதான் சொன்னனே, அங்கே ஒரு அறை தனியாக வச்சுருக்காங்கன்னு.
ஆமாம்ல, சரி வா, யாரா பார்க்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டே வா அப்படின்ட்டு அதிரா தான் வரா. பின்னாடி அவள் பனிப்பெண் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வரா, யாராவது அவங்கள பார்க்குறாங்களா என்னன்ற மாதிரி. இப்போது அதிராவும் பனிப்பெண்ணும் ஜக்கு கூட அரைக்க முன்னாடி நின்றுட்டு, இளவரசி எனக்கு தெரிஞ்சு இந்த அறை தான். பூட்டி இருக்குடி, வேறு தான் அறையாக இருக்குமா? ஐயோ, பூட்டி தான் வச்சுருக்காங்க. மருத்துவர்கள் மட்டும்தான் போய் வருவார், இல்லைன்னா பிரின்ஸ் போய் வருவார், அதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஓ அப்படியா, இப்போ நம்ம எப்படி போகிறது? தோ சாவி அப்படின்ட்டு அவள் பனிப்பெண் தான் கொடுக்குறா. இது இங்கேருந்து எடுத்த? இது ஜாக்கிட்ட இருந்தது, நான் கட்டி போடாமல் தான் பார்த்தேன். இந்தாங்க, இது திறந்து பாருங்கள். இப்போது அதிரா தான் அதை வாங்கி திறக்கிறா. ஓப்பன் ஆகிடுச்சு. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு திறந்துட்டு, இப்போ கதவை திறந்துட்டு 2 பேரும் உள்ளே போயிட்டு கதவை தான் பூட்டிக்கிறாங்க. எல்லாம் இருட்டாக இருக்குது. என்னடி எல்லாம் இருட்டாக இருக்குது? இருங்க இருங்க, நான் விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2-3 விளக்க மட்டும் ஏற்றுறா. இப்போ தான் வெளிச்சமே வருது. இப்போது திரும்பி அதிரா தான் அந்த பெட்டை பார்க்குறா. பார்த்தா அங்கே ஜங்குக்கு வந்து படுத்திருக்கான். அவளுக்கு பார்க்கும் போதே செம்ம ஷாக்கு. கிட்டக்க போயிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை தான் தொடுறா. இப்போது அவளோட பனிப்பெண் தான், இளவரசி என்ன பண்ணுறீங்க? அது அதிராக்கு தான் ரொம்ப நாட்கள் கழித்து ஜங்குக்கை பார்த்ததும் அவளுக்கு எப்படி இருந்தாலும் காதலிச்சிருக்காள்ல, அந்த ஒரு மாதிரி ஃபீலிங் வந்துருச்சு. இதை பாருங்கள், இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்க, அப்புறம் நாளைக்கு உங்கள் உயிர் இருக்காது. ஆமாம்ல, சரி அந்த மருந்துடு. இப்போது பனிப்பெண் தான் வரும்போது அந்த மருந்து எடுத்துகிட்டு வந்துருப்பா. இந்த 2 மருந்தில் எதுன்னு கேட்டேன்னா இல்லையா? ஐயோ இதுதான் இளவரசி. இல்லை இல்லை இதுதான். ஐயோ என்னடி குழப்பற? இதோ எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குன்னு. ஐயோ ஞாபகம் இருந்தது இளவரசி. ஜாக் இப்படி பண்ணால, அதில் என் மூளையே குழம்பு போயிடுச்சு. இதான் நினைக்கிறேன், இதை கொடுங்க அப்படின்னு சொன்னதும் இப்போது அதிரா தான் அதை வாங்குறா. எதில் கொடுக்குறதுன்னு சுற்றி முற்றி பார்க்குறா. பார்த்தா அங்கே தண்ணி இருக்குது. அந்த பவுடரை கொட்டி தண்ணியில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு கொடுக்குறா. ஜங்குக்கு எப்படியே செத்துருவான்ல. இப்போ அவள் பனிப்பெண் தான், அட செத்துருவார் கொடுங்க. இப்போ கொடுத்து முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு துணி இருக்குது, அதை வச்சு தான் வாயை தொடச்சி விட்டுறா, சைடில் ஒழுகுனது எல்லாத்தையும். சரி போகலாமா அப்படின்னு அவள் பனிப்பெண் தான் கேட்குறா. போகலாம் இருடி, ஒரே வாட்டி கடைசியாக பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ சீக்கிரம் வாங்க, நான் வெளியே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பனிப்பெண் தான் வெளியே போய் நின்று பார்த்துட்ருக்கா, யாராவது அந்த பக்கம் வராங்களான்ற மாதிரி. இப்போ அதிரா தான் ஜங்குக்கு பார்க்குறா. நீ அன்றைக்கே ஒரு இளவரசனை என்கிட்ட சொல்லியிருந்தீன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா என்ன? இவ்வளோ தூரம் போயிருக்குமா? இல்லைனா நானே என் கையால் உனக்கு கொண்டு வேணா சொல்லு. எனக்கு உன்னை அப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ ஒரு சாதாரண ஒருத்தன்னு நினச்சி தான் உன்னை வேணானே சொன்னேன், இல்லைனா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. சரி விடு, எதுக்கு பழசை பற்றி பேசிக்கிட்டு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்கிறா. இந்த வார்த்தையெல்லாம் ஜங்குக்கு அதில் கேட்குது. நான் வரேன். ஐயோ நான் வரேன்னு சொல்லக்கூடாதுல்ல, நான் போகிறேன் அப்படின்ட்டு அதிரா தான் ஜங்குக்கு பார்த்து சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே வரா. என்ன உங்கள் காதல் வார்த்தையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? கடைசியாக ஒரு வாட்டி பார்க்கணுன்னு நினச்சா அதான். சரி வாங்க, அங்கே ஒருத்தனை கட்டி போட்டு வந்திருக்கோம். ஐயோ ஆமாம்ல. இப்போ 2 பேர் குடுக்குன்னு ஓடுறாங்க அவங்களோட அறைக்கு. இப்போது போகும்போது தான் வெளியே இருந்து சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மூஞ்ச பார்க்குறாங்க. இப்போ பனிப்பெண் தான், ஒரு வேளை தயங் பிரின்ஸ் வந்துட்டாரோ, ஐயோ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குடுக்குன்னு ஓடுறாளுங்க அவளோட அறைக்கு. இப்போ அறைக்குள்ளே போய் தான் கதவை மூடிக்கிறாங்க. அப்பா இளவரசி இப்போ என்ன பண்ணுறது? இவனை வேறு மறைச்சி வச்சுருக்கோம். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு முக்கியம் அவங்க 2 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான். அவங்க 2 பேரையும் கொன்னதுக்கப்புறம் நம்ம சமாளிச்சுக்கலாம் சரியா அப்படின்னு அதிரா சொல்கிறா. சரி. இவளுங்க நினச்ச மாதிரி தான் வெளியே தேயாங்கும் அலெக்ஸும் குதிரையில் வராங்க வேகமாக. உள்ளே வந்து நிப்பாட்டிட்டு நேராக அவங்களோட அம்மா அப்பா அறைக்கு தான் போகிறான். அலெக்ஸை பின்னாடியே ஓடி வரான். பிரின்ஸ் இங்கே ஒரு நிமிஷம் இரு. இப்போ அவங்களோட அறைக்கு முன்னாடி தான் வந்து நின்றுட்டு வெளியே நிற்கிற காவலாள்கிட்ட சொல்லி அனுப்புகிறான். நான் வந்திருக்கேன்னு சொல்லு. ஓகே பிரின்ஸ். அவரும் உள்ளே போய் சொல்லிவிட்டு தேங்க உள்ளே வர சொல்லியிருப்பாங்க. இப்போ உள்ளே தான் போகிறான், கூட அலெக்ஸ் போகிறான். அவங்க அம்மாவும் அப்பாவும் உள்ளே தான் உட்காந்துருக்காங்க. தேயாங் வந்துட்டியா? வந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். என்னதுப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. நான் சொல்கிற வரைக்கும் இங்கே இருக்க எந்த சாப்பாட்டையும் சாப்பிடாதீங்க, எந்த மருந்தையும் எடுத்துக்காதீங்க சரியா அப்படின்னு சொல்கிறான். ஏன் என்னாச்சு என்னாச்சு தயாங் அப்படின்ட்டு தேங்கோட அம்மா தான் கேட்குறாங்க.
ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, சரியா? சரி சரி, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு இப்போ தேங் தான் வெளியே வரான். கூட அலெக்ஸும் வரான். பிரின்ஸ், ஏன் அப்படி சொன்னீங்க? இங்கே பாரு, அந்த மருந்து இந்த பேலஸ்குள்ளே தான் எங்கேயோ இருக்குது. அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இது வந்தாலும் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக உள்ளே போகிறான். அதிரா இங்க அவங்க அறையில் இருப்பாங்க. இப்போது நேராக அதிராவோட அறைக்கு தான் போகிறான். அதே மாதிரி வந்து கதவை தட்டினதும் யார் அப்படின்ட்டு அவள் பனிப்பெண் தான் திறக்கிறா. பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இப்போது தேங் தான் உள்ளே வரான். அவனுக்கு வரும்போதே வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பொருள்லாம் இடம் மாறி இருக்கு. இதை நோட் பண்ணும் போது இப்போ அதிரா தான், பிரின்ஸ் வந்துட்டிங்களா, உங்களுக்காக தான் காத்துட்ருந்தேன், நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ம், நான் இங்கே ஒரு முக்கியமான வேலை தான் வந்தேன். நான் சொல்கிற வரைக்கும் எந்த உணவையும் சாப்பிடாதீங்க, எந்த மருந்தையும் எடுத்துக்காதீங்க. ஆ சரிங்க பிரின்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவள் பனிப்பெண் தான் திருன்னு முழிக்கிறா. பிரின்ஸ்க்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. சரி, கதவை போட்டிக்கோங்க. ஆ பிரின்ஸ். என்னது? ஃபைனும் சாராவும் பயப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும், அதை நான் கொடுப்பேன், சரியா? அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அலெக்ஸ் தான், பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி தேவங்க பின்னாடியே ஓடுறான். பிரின்ஸ், இப்போ அடுத்தது ஜங்குக்கு பார்க்கணும், மருத்துவரை கூப்பிடு அப்படின்னு சொன்னதும் இப்போது அலெக்ஸ் தான் போய் மருத்துவரை கூட்டிகிட்டு வரான். ஜங்குக்கோட அறையில் தான் ஜங்குக்கு பார்த்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். மருத்துவர் தான் ஜங்குக்கு சோதனை பண்ணிகிட்ருக்காரு. எப்படி இருக்கா பிரின்ஸ்? உடம்பு முன்ன விட இப்போ குணமாயிட்டுருக்கு. இப்போது தேங்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த மருந்தும் இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம், சரிங்க பிரின்ஸ்? ம். இப்போ தேங்க தான் ஜங்குக்கு பார்த்து, உன்னை ஏமாத்தின வேலை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், அதுக்கான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த வார்த்தை ஜங்கு காதில் விழுது. இதை சொல்லிவிட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறான். இப்போது ஜங்குக்கோட கை தான் தேங்க கையை லைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்குது. தேங்க தான் பார்க்குறான். அதை பொறுமையாக கையை எடுத்து விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை தான் பேட் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே தான் வரான். இப்போ அலெக்ஸ் தான், பிரின்ஸ் நீங்கள் இன்னும் ஓய்வெடுக்கவே இல்லை, அதோட முக்கியமான ஒரு வேலை இருக்குது. வைனியும் சாராவியும் அதை தூக்கு மேடைக்கு கூட்டிகிட்டு வாங்க. பிரின்ஸ். என்ன? ஒன்றும் இல்லை பிரின்ஸ், கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் தான் போகிறான். இப்போ அலெக்ஸோட மனசில் தான் ஒருத்தர் உயிரோடு கொல்லணும்னு நினைக்கிறாரு. அப்போது எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தா அவர் இப்படி நினைப்பார்? அவர் பண்ணுறதுலேயும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலெக்ஸ் தான் நேராக சிறைக்கிட்ட தான் போகிறான். திறங்க. இப்போ அந்த காவலாளிங்களும் திறக்கிறாங்க. இப்போ அலெக்ஸ் தான் உள்ளே போயிட்டு அவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு வாங்க. இப்போது ஜாராவும் வைனும் பார்க்குறாங்க, எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி. இப்போது 2 பேரும் இழுத்துட்டு வராங்க. கையில் விலங்குலாம் கட்டியிருக்கு. 2 பேரும் இழுத்துட்டு வந்து தேவங்க மட்டும் தான் நிற்க வைக்கிறாங்க. தேவங்க தான் பார்க்குறான். அவனுக்கு பார்க்க கூட விருப்பம் இல்லை. திரும்பி நின்றுக்கிறான். அலெக்ஸ், கூட்டிகிட்டு போ. சரிங்க பிரின்ஸ். 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தூக்க மேடையில் தான் நிற்க வைக்கிறாங்க. 2 பேர் தலைக்கு மேலேயும் அந்த கயிறு தொங்குது. அவங்க கையிலையும் காலையிலும் விலங்கு கட்டியிருக்கு. அதை அவுக்கவே இல்லை. இப்போ அந்த இடத்துக்கு தான் அதிராவும் அவரோட பணிப்பெண்ணும் வராங்க. தேவங்க தான் பார்க்குறான். இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை, அவள் என்ன இருந்தாலும் என் தங்கச்சி. அவன் எதுவுமே சொல்ல, திரும்பி நிற்கிறான். இப்போ பணிப்பெண் தான், என்ன வருத்தமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதிராவை கேட்குறா. இல்லவே இல்லை, அவள் செத்தாதான் நான் குயின் ஆக முடியும். அவள் சாகிறத தான் பார்க்க வந்தேன், எப்படி சாவறான்ட்டு அப்படின்ட்டு அவள் பணிப்பெண்கிட்ட தான் பேசிகிட்ருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு தேங்கோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. தேங், இப்போ தாண்டா நீ ஒரு கரெக்டான முடிவு எடுத்திருக்க அப்படின்ட்டு இப்போ குயின் தான் தேங்க பார்த்து சொன்னதும், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? ஆமாம், எவ்வளோ பெரிய துரோகி, அதுவும் ஜங்குக்கே கொல்ல பார்த்துருக்கா. இவ்வளோலாம் சும்மா விடலாமா என்ன? அவள் சாகிறத நான் கண்ணால் பார்க்கணுண்டா அப்படின்ட்டு அவங்களும் வந்து நின்றுட்டுருக்காங்க. அங்கே இருக்க நிறைய பேர், அங்கே வேலை செய்கிறவங்க, அங்கே இருக்க காவலாளிங்க, வீரர்கள் எல்லாருமே நின்று பார்க்குறாங்க. இவங்க 2 பேரையும். சாரா தான் அதிரா வந்ததை பார்த்துட்டா. இப்போது சாரா தான் சொல்கிறா அதிராவை பார்த்து, நான் சத்தியமாக சொல்கிறேன்டி, நீ எல்லாம் சந்தோஷமாக வாழவே மாட்டேன். ஒரு நாளும் நீ பண்ணதை நினச்சி சாவ. நல்லது பண்ண எங்களுக்கே இந்த நிலமனா, உனக்கு என்ன நிலமை நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. சொன்ன அடுத்த நிமிஷம்
டமான்னு ஒரு இடி இடிக்குது. மேகலாம் இருட்டிட்டு ஒன்றா வருது. எல்லாரும் பார்க்குறாங்க. அலெக்ஸ் சீக்கிரம். சரிங்க பிரின்ஸ். இப்போது 2 பேரோட கழுத்துலேயும் தான் மாட்டுறாங்க. ஒயினுக்கெலாம் சோலே இல்லை. அவள் ஆல்ரெடி ஒரு மாதிரி நடப்பன மாதிரி தான் இருக்கா. இப்போது ஜாரா தான் அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா அதுலேயும் நான் உன் தோழியாக தாண்டி வரணும். உன்ன மாதிரி ஒரு தோழி கிடைக்க எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணன்னு தெரியல. அடுத்த ஜென்மன்னு இருந்தால் நான் உன் தோழியாகவே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போது வயந்தான் திரும்பி ஜாராவை பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளால் இந்த வாழ்க்கை அவளுக்கும் அழியுதேன்னும் போது இப்போ தான் அவள் கண்ணே கலங்குது. இவ்வளோ நேரம் யாரையும் பார்த்துருக்க மாட்டா. ஒரு மாதிரி தலை குனிஞ்ச மாதிரி ரொம்ப சோர்வாக தான் இருந்திருப்பா. அவள் கண்ணு கலங்கி கண்ணீராக வருது. இப்போ ஜாரா தான், இங்கே பாரு, நம்ம எந்த தப்பும் பண்ணலை. நம்ம எதுக்கு அழணும்? அழவே கூடாது. சாகிற நிமிஷம் வரைக்கும் தலை நிமிர்ந்து நில்லு. ஏன்னா நம்ம எந்த தப்புமே பண்ணலை. தப்பு பண்ணவங்களாம் இங்கே நின்றுட்டுருக்காங்க. இவங்களாம் அதுக்கான தண்டனை அனுபவிப்பாங்க. நீ எதுக்கு வருத்தப்படுற? உன்னோட வாழ்க்கை நீ இல்லாமல் நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன் சொல்லு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ வயன்தான் அவள் கண்ணை தொடச்சிட்டு நேராக தான் நிற்கிறா. அதே மாதிரி ஜாராவும் அவங்க மூஞ்சில் கொஞ்சம் கூட அந்த வருத்தம் எதுவுமே தெரியல. அவங்க முகத்தில் கொஞ்சம் கூட பயமும் தெரியல. அப்படி நிற்கிறாங்க 2 பேருமே. இப்போ அலெக்ஸ் தான் பிரின்ஸை பார்த்து கேட்குறான். பிரின்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படின்னு தான் சொல்கிறான் தயங்க. இப்போ அவங்க நின்றுட்டு இருந்த காவலாளிங்க தான் அந்த கைத்தை பிடிச்சி தான் மேலே இழுக்க போகிறாங்க. இழுக்க போகிற சமயத்தில் தான் இப்போ தான் ஜாக் பின்னாடிலேருந்து கத்திட்டு ஓடி வரான். பிரின்ஸ் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு மாதிரி வேகமாக ஓடி வரான். இந்த சத்தம் கேட்டதும் எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. கயிறு இழுக்க போனவங்களும் டக்குன்னு நிறுத்திட்டாங்க. இப்போ அலெக்ஸ் தான், ஜாக் எங்கே போயிருந்த? பிரின்ஸ் அவங்கள எதுவும் பண்ணாதீங்க, அவங்க எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்மண்டியில் கை வச்சுக்கிட்டே பேசுகிறான். இப்போ அலெக்ஸ் தான் பார்க்குறான். ஜாக் உன் தலையில் என்ன ரத்தம் வருது? அது எல்லாம் இவங்க 2 பேர் தான். இப்போ அதிராவும் பணிப்பெண்ணும் தான். என்ன? நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி அதிரா சொல்கிறா. இப்போ தேங் தான் பார்க்குறான். ஜாக் என்ன சொல்கிற? பிரின்ஸ் சத்தியமாக என்னை நம்புங்க, இவங்க 2 பேரும் எந்த தப்புமே பண்ணலை. பண்ணதெல்லாம் இவங்க 2 பேர் தான். இப்போ அதிரா தான் அழறா. இப்போ குயின் தான், அதிரா என்னதெல்லாம்? குயின் அவங்க என் மேலே அபாண்டமாக பழி போடுறாங்க. ஜாக் சாராவையும் ஒயினையும் போய் சிறையில் பார்க்கும் போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது என் மேலே தப்பு சொல்லுவாங்கன்னு அப்படின்னு சொல்கிறா. ஒரு மாதிரி அழகிற மாதிரி ஆக்டிங் போட்டுட்ருக்கா. இப்போ பனிப்பெண்ணு தான், இப்போ பனிப்பெண்ணும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறா. ஆமாம் பிரின்ஸ், ஜாக் சிறையில் போயிட்டு ஒயினையும் ஜாராவையும் பார்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் ஏதோ சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் இவரும் இந்த மாதிரி பண்ணுறாரான்னு தெரியல, அவங்க 2 பேரையும் காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜாக் தான் வாயிலே கை வச்சுக்கிறான். பிரின்ஸ் சத்தியமாக நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முட்டி போட்டு உட்காடுறான். தியாங் முன்னாடி. தியாங் தான் பார்க்குறான். இங்கே பாருங்க, சத்தியமாக என் தலையில் அடித்ததும் அவங்க தான். எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்ட்டு என்னை தலையில் அடித்து மயக்க போட வச்சு அவங்களோட அறையில் தான் என்னை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அலெக்ஸ் தான், ஜாக் உண்மையை தானே சொல்கிற? சத்தியமாக ஜங்கு கிழவரசர் மேலே சத்தியமாக சொல்கிறேன். இத்தனை வருஷமாக அவருக்கு நான் சேவை செஞ்சுருக்கேன். நான் அவர் மேலே சத்தியம் பண்ண மாட்டேன், நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தேங் தான் திரும்பி அதிராவை பார்க்குறான். இல்லை பிரின்ஸ் என்னை நம்புங்க, நான் பொய் சொல்லலை. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அங்கே சிறைக்கு முன்னாடி அந்த காவலாளிகிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இப்போது அந்த காவலாளி தான் கூப்பிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அவர் நேற்று ஒரு வாட்டி பார்த்துட்டு போனார் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இப்போது எல்லோரும் ஜாக்கை பார்க்குறாங்க. தியோங் பிரின்ஸ் சத்தியமாக நான் வேற ஒரு விஷயமாக தான் பார்க்க போயிருந்தேன், இவங்க அதை வச்சு பொய் சொல்கிறாங்க, என்னை நம்புங்க. ஏன்னா தேங்கும் அலெக்ஸும் வாருக்காக போனதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஜாக் வைனியும் ஜாராவையும் பார்க்கறதுக்கு போயிருப்பா சிறையில், எப்படி வச்சுருக்காங்கன்ற மாதிரி. அதை அதிரா பார்த்துருப்பா. இப்போது அதை தான் பயன்படுத்திக்கிறா. இப்போ அதிரா தான், உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, சத்தியமாக நான் எதுவுமே பண்ணலை
அவர் என் மேலே அபாண்டமாக பழி போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேங் தான் ஜாக்கை பார்க்குறான். அலெக்ஸ், ஜாக் எங்கேருந்து கூட்டு போ அப்படின்னு சொன்னதும், இல்லை பிரின்ஸ் என்னை நம்புங்க, அவள் பொய் சொல்கிறா, இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் மட்டும்தான், என் பேச்சை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். கொஞ்சம் கூட கேட்கல. இப்போ குயின் தான் அதிராவை பார்த்து, நீ வருத்தப்படாதம்மா, ஜாக் ஏன் இப்படி பண்ணான்னு தெரில, அவள் எப்படியாவது அடுத்தவங்க மனசை மாற்றிருப்பா, வயனுக்கோட வேலையே அதுதான் அப்படின்ட்டு அதிரா தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே குயினை தான் ஹக் பண்ணிக்கிறா. இப்போ தேங் தான் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இது தப்பாக இருக்கிற மாதிரியும் தோணுது. சரி, இதை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ குயின் தான், எதுக்கு இன்னொரு நாள் பார்க்கணும்? இப்பயே ஒருத்தனோட மனசையே மாற்றி பொய் சொல்ல வச்சுருக்கா, நாளைக்கு உன் மனசையே மாற்றி அவள் ஏமாற்ற மாட்டான்னு என்ன நிச்சயம்? எனக்கு தெரியாது. ஜங்குக்கு ஏமாத்துறதுக்கு அவளுக்கு தக்க தண்டனை வேணும் அப்படின்னு குயின் தான் நிற்கிறாங்க. இப்போ குயின் தான், நீ தண்டனை கொடுக்கலாம் என்ன, எனக்கு குயின்ன்ற பதவி இன்னும் இருக்குது, அதுக்காக நான் கொடுப்பேன். இப்போது அங்கே நிற்கிற வீரர்களை தான் பார்த்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவங்களும் குயின் பேச்சை மறக்க முடியாது. தேங்கு எதுவும் சொல்லலை. இப்போது அவங்க மறுபடியும் அந்த கழுத்தில் கயிறை தான் இழுக்க போகிறாங்க. இப்போது இன்னொரு சத்தம் தான் கேட்குது. அலெக்ஸ் தான் கத்துறான் பிரின்ஸுன்னு. இப்போ தேங் தான் என்ன ஆச்சுன்ற மாதிரி திரும்புகிறான். எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. ஜங்குக் தான் நடந்து வரான். பக்கத்தில் அலெக்ஸும் ஜாக்கும் அவங்க கையை ஷோல்டரில் போட்டுக்கிட்டு பிடிச்சிட்டு பொறுமையாக நடந்து வராங்க. தேங் வேகமாக ஜங்குக் கிட்ட தான் ஓடுறான். ஜங்குக் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அண்ணா, ஹே, எப்படி இருக்க? உனக்கு உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல, அதை முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை திருப்பி காட்டுறான். என்ன சொல்கிற? நான் சொல்கிறது கேட்பல்ல, நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது அவன் கண்ணெல்லாம் சொருகுது. ஜங்குக்கோட அம்மா அப்பாவும் வேகமாக வராங்க. ஜங்குக், அம்மா இப்படா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்தெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. நீ நல்லாயிட்டல? நான் நல்லா தான் இருக்கேன், முதல்ல அதை நிறுத்துங்க. இப்போ குயின்னு பார்க்குறாங்க. எதுக்கு ஜங்குக்கு இப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி. என்ன பார்க்குறீங்க, முதல்ல நிறுத்துங்க அப்படின்ட்டு அவன் கண்ணை மூடிட்டு சொல்கிறான். இப்போ தேங் தான், எல்லாத்தையும் நிறுத்துங்க, அவங்க 2 பேரும் கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்போது வைனி ஜாராவின் தான் பொறுமை கீழே இறக்குறாங்க. இப்போ தேங் தான், இங்கே பாரு, உனக்கு ஓய்வு தேவை, வா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு தேங்க தான் நிப்பாட்டுறான் ஜங்குக்கு. என்னது? இப்போ ஜங்கு வாயிலேருந்து லைட்டாக ரத்தம் வருது. இப்போது அதை பார்த்துட்டு தான் அலெக்ஸ், மருத்துவர் கூப்பிடு. சரி பிரின்ஸ் அப்படின்ட்டு அலெக்ஸ் தான் போகிறான். நீ முதல்ல வா அப்படின்ட்டு தேங் தான் ஜங்குக்கோட ஒரு கையை ஷோல்டரில் தான் போட்டுக்கிறான். வா ஒரு நிமிஷம் இருண்ணா. என்னது? இவங்க 2 பேரையும் சும்மா விடாத அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான் கையை. யாருன்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தா அது அதிராவும் அவனோட பணிப்பெண்ணும் தான். 2 பேரும் பயத்தோட உச்சியில் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கை பார்த்ததும் இப்படி. என்ன சொல்கிற? நான் சொல்கிறேன் அப்புறமா, அவங்கள பிடி அப்படின்னு சொன்னதும் இப்போ காவலாளிங்களா 2 பேரும் பிடிச்சிக்கிறாங்க. அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு சொல்லும் போது இப்போது ஜங்குக் தான் திரும்பி ஜாக்கை பார்க்குறான். அவன் கண்ணை மட்டும்தான் காமிக்கிறான். இப்போது ஜாக் தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அதிராவை வயனு நினச்சது, ஜங்குக் வந்து அதிராவை தான் காதலிச்சான், அவள் தான் நான் இளவரசன் இல்லைன்றதுனால விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற எல்லா உண்மையும் சொல்கிறான். இப்போது தேங்க்கு தான் பயங்கர ஷாக்காக இருக்குது. அப்போ அந்த மடல் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ ஜங்குக் தான், அது நான் வயனுக்கு தான் எழுதினேன், அவள் என்னோட தோழி, அவகிட்ட சொல்லிட்டு போகணுன்றதுக்காக நான் அவளுக்கு எழுதினேன், அதை எப்படி தப்பாக பயன்படுத்துவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜாக் தான், பிரின்ஸ் அதே மாதிரி இந்த விஷயம்லாம் எங்கே வெளியே தெரிஞ்சிருமோன்ட்டு ஜங்குக்கு விஷம் கொடுக்கறதுக்காக விஷம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சதும் என்னை அடித்து போட்டுட்டு அந்த அறையில் கட்டி போட்டுட்டு ஜங்குக் பிரின்ஸ்க்கு விஷமும் கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் குயினுக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிற? இப்போ ஜாக் தான், இல்லை அது
விஷம்னு நினச்சி அவங்க வேற ஒரு மருந்தை மாற்றி கொடுத்துட்டாங்க. அதுதான் ஜங்குக்கு இப்படி முழிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஜாக் சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அன்னைக்கு பிரின்ஸ் சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷத்தை கலந்ததும் அதிரா தான். அந்த பழிய வைன் மேலேயும் சாரா மேலேயும் போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இப்போ தேவங்களாம் செம்ம கோவம். அவன் கண்ணை ரெண்டு சவக்குது. அந்த அளவுக்கு கோவம். அலெக்ஸ் தான் மருத்துவரை கூட்டிகிட்டு வந்திருப்பான். மருத்துவரும் ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ தேவங்க தான் பார்க்குறான். என்ன சொல்லுவாங்கன்ற மாதிரி, பிரின்ஸ் அவர் உடம்பு குணமாயிட்டுருக்கு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, சில மருந்தெல்லாம் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்தாலே அவர் உடம்பு பழையபடி மாறிடும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்போ தான் தேவங்க ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் கோவம் கொஞ்சம் கூட குறையல. ஜங்குக் நீ சொல்லு, அவங்கள என்ன பண்ணட்டும்? இப்போது ஜங்குக் தான் திரும்பி அதிராவை பார்க்குறான். அதிரா அவள் ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சிட்ருக்கா. இப்போ ஜங்குக் தான் டக்குன்னு திரும்பிடுறான். வைனையும் சாராவையும் பார்க்குறான். வைன் அவ்வளோ அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு, தேயாங் இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அதை விட 3 மடங்கு அவள் அதிகமாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ சொல்லிட்டல்ல, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். தேயாங் இன்னொரு விஷயம் இன்னன்ற மாதிரி தேயாங் பார்க்குறான். வைன் ரொம்ப நல்லவ, மனசு இறங்கி யாருக்கும் தப்பு பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டா, அப்படி தான் சாராவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது தேங் தான் திரும்பி வைனை பார்க்குறான். வைன் வந்து தேங்க பார்க்கவே இல்லை. அவள் பார்வை ஃபுல்லாக ஜங்குக்கு மேலே தான் இருக்குது. ஜங்குக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு மருத்துவர்கிட்ட தான் சொல்கிறான். இப்போ அலெக்ஸ் கிட்ட தான், ஜாக்குக்கு என்னாச்சுன்னு பாரு, அதே மாதிரி அவங்க 2 பேரையும் மருத்துவர் வச்சு என்னன்ற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் இப்போ அலெக்ஸ் தான், சரிங்க பிரின்ஸ் அப்படின்ட்டு இப்போ ஜாக்கையும் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. வைன் கையிலேயே ஜாரா கையில் இருக்க விலங்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு பனிப்பெண்கள் தான் அவங்க 2 பேரையும் வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அறையில் தான் படுக்க வைக்கிறாங்க. இப்போ மருத்துவர் வந்து பார்க்குறாரு. உடம்புல ஏகப்பட்ட அடி இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாக இருக்கிறத பார்த்துட்டு இப்போ ஜாக்கை தான் பார்க்குறாங்க. என்னாச்சு? அவங்க 2 பேருக்கும் உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொன்னதும் இப்போ அலெக்ஸ் தான் பனிப்பெண்ணை பார்த்து, சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வாங்க. அவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிட்றா. இப்போ அலெக்ஸ் தான் பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், எங்கள் மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் சாப்பாட்டில் காமிக்காதீங்க, உங்கள் உடம்பு ரொம்ப மோசமாயிடும். இதுக்கு மேலே ஆகிறதுக்கு என்ன இருக்குது? இதுக்கு மேலே நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வைன் சொல்கிறா. இப்போ சாரா தான், ஆமாம் எங்களை அப்படியே விட்டுருக்கலாம்ல, எதுக்கு எங்களை காப்பாற்றுனீங்க? நீங்கள் தான் எந்த தப்பும் செய்யலையே, அப்புறம் எதுக்கு? இதை தானே நாங்கள் முன்னாடியே சொன்னோம். அப்போ நம்பலைல்ல. ஒரு வார்த்தை என்னன்னு விசாரிச்சிருப்பீங்களா? யார் மேலே தப்பு இருக்குன்ட்டு கேட்டிருப்பீங்களா? இன்றைக்கி கொடுக்கக்கூடாத எல்லா தண்டனையும் எங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு வந்து நிற்கிறீங்க. எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இருப்போம்? இப்போது வெளியே கத்துற சத்தம் தான் கேட்குது. இப்போது வயனு சாரம் பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி. இப்போ அலெக்ஸ் தான் வெளியே போய் பார்க்குறான். அதிராவையும் அவள் பனிப்பெண்ணியும் அந்த மேடையில் கம்பியில் கட்டி போட்டு சாட்டையை வச்சு அடிச்சிட்ருக்காங்க. அதை பார்க்குறான். அவங்க 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. அதிரா தான், என்னை விடுங்க, என்னை விடுங்க, அம்மா பிரின்ஸ் நாங்கள் பண்ணது தப்பு தான், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நாங்கள் இப்படியே ஊருக்கு போயிடுறோம், எங்களை விட்டுருங்க, நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறா. பனிப்பெண்ணும், ஆமாம் விட்டுருங்க, எங்களுக்கு வலிக்குது. அடி ஒன்று ஒன்றும் பயங்கரமாக விழுது. ஒரு அடிக்கும் அவங்க தோலே பிச்சுக்கிட்டு வருது, அந்த அளவுக்கு விழுது. இப்போ தேங் தான், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்றா. இப்போ அதிரா மூச்சு வாங்கிட்டு, எங்களை விட்டுருங்க, நாங்கள் இப்படியே போயிடுறோம். இப்போது அடிச்சிட்டு இருந்த காவலாளிகிட்ட தான் அந்த சாட்டையை வாங்குறான். அதை பார்க்கும்போதே அதிரா கண்ணெல்லாம் விரியுது. தேவங்களோட கண்ணில் தான் அவ்வளோ கோவம் தெரியுது. அவன் கண்ணு முன்னாடி ஜங்குக்கோட முகமும் வைனோட முகமும் வந்து வந்து போகுது. வைன் எவ்வளோக்கு எவ்வளோ கெஞ்சினாலோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அவன் கண்ணெல்லாம் சவக்குது. அதே கோவத்தோட ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அடித்த அடியில் அந்த ரத்தமே பீச்சிக்கிட்டு வருது, அந்தளவுக்கு ஒரு அடி. அந்த அடியில் ஒரு மாதிரி அரை மயக்கத்துக்கு போயிட்டா. என்னை விட்டுருங்க. இப்போது அதேமாரி தான் அவனோட பனிப்பெண்ணியும் சேர்த்து அடிக்கிறான். 2 பேரையும் சும்மா விடலை. அவனோட தெம்புக்கு எவ்வளோ வச்சு விளாச முடியுமோ அவ்வளோ அடி அடிக்கிறான்.
ஒரு ஒரு அடிக்கும் உடம்புலேருந்து ரத்த காயம்தான் ஆகுது. ரத்தம் தெரிச்சிட்டு கீழே ஊற்றுது. அந்த அளவுக்கு அடிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோபம். அங்கே நின்றுட்டு இருந்த காவலாளி தான், பிரின்ஸ் அவங்க மயக்கம் போட்டுட்டாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வந்து மூஞ்சில் ஊற்றுப்போ. இப்போது சொன்ன மாதிரி 2 பேர் மூஞ்சிலே தண்ணி ஊற்றுறாங்க. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. பிரின்ஸ் இதுக்கு மேலே அடித்தா அவங்க செத்துருவாங்க. சாகட்டும் அப்படின்ட்டு அந்த சவுக்கு தான் கெட்ட போடுறான். யாரங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் இப்போ 2-3 பேர் வந்து நிற்கிறாங்க. இவங்க 2 பேரையும் அந்த குதிரையோட காலில் கட்டி இந்த ஊர் முழுக்க இழுத்துட்டு போங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்ற தப்ப எல்லாருக்கும் சொல்லுங்கள். இப்போ சொன்ன மாதிரி 2 பேரையும் 2 குதிரையோட காலில் கட்டுறாங்க. இப்போ குதிரையை அடித்ததும் 2 குதிரையும் வேகமாக கிளம்புது. கத்திட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க தேய்ச்சிக்கிட்டே. விட்டுருங்க விட்டுருங்க, ஆமா என்னையும் விட்டுருங்க, இதெல்லாம் பண்ண சொன்னது அவங்க தான், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பணிப்பெண்ணை கத்துறா. 2 பேரும் கேட்கவே இல்லை. குதிரை அவ்வளோ வேகம் ஓடுது. தேய்ச்சிக்கிட்டே போகிறாங்க. இப்போ ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க. இப்போது அவங்களுக்கும் விஷயம் என்னன்னு சொன்னதும் அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி சங்கட்டமாக போச்சு. அப்போது தப்பான பொண்ணு தான் நம்ம அன்றைக்கி தண்டிச்சிருக்கோமா? ஐயோ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கோம், எல்லாத்துக்கு காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வச்சு அடிக்கிறாங்க. எல்லாம் அடியும் வாங்கிட்டு இப்போ குதிரை தான் நேராக வந்து கோட்டையோட வாசலில் தான் நிற்கிது. இப்போ தேங் தான் நிற்கிறான். அவங்க 2 பேரும் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. உடம்பு முழுக்க சராய்ப்பு, உடம்பு ஃபுல்லாக காயம், ஒரு மாதிரி ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. பாதி உயிர் தான் இருக்கும். அலெக்ஸ் அப்படின்னு கூப்பிட்டதும் இவ பின்னாலேருந்து அலெக்ஸ் ஓடி வரான். சொல்லுங்கள் பிரின்ஸ், இவங்களோட நாட்டை மொத்தத்தையும் கைவசப்படுத்துங்க. அந்த நாடு இனிமேட்டு வைனுக்கு தான் சொந்தம். வைனை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களெலாம் சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரிங்க பிரின்ஸ். மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. பிரின்ஸ் இப்போது தேங் தான் நிமிர்ந்து பார்க்குறான். எல்லாம் ஒரு மாதிரி பாவமாக நிற்கிறாங்க. நாங்கள் வைனை பார்க்கணும், அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல பொண்ணை நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம். நாங்கள் 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மக்களும் கத்துறாங்க. இப்போ அலெக்ஸ் தான், எல்லோரும் கொஞ்சம் அமைதியாகுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அவங்க மருத்துவர் என்னன்னு பார்த்துட்ருக்காரு, சரியானதுக்கப்புறம் உங்களை வந்து பார்ப்பாங்க. இப்போ மக்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான், அவங்க இப்படி ஆனதுக்கும் நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக வைன் மன்னிப்பா, நீங்கள் எல்லோரும் பயப்படாமல் போங்க. இப்போ மக்கள் தான், இவங்க 2 பேரையும் சும்மாவே விடாதீங்க, இவங்களுக்கெல்லாம் இது பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லோரும் கத்துறாங்க. திருப்பியும் அவன் மேலே கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. இப்போ தேங் தான், அலெக்ஸ், பிரின்ஸ், இவங்க 2 பேரையும் சாகிறத இந்த ஊரே பார்க்கணும், ஏற்பாடு பண்ண அப்படின்ட்டு உள்ளே போயிடுறான். மக்கள் எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆமாம், நாங்கள் எல்லோரும் பார்க்கணும், சாவரத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போது அதே தூக்கு மேடையில் தான் ஊர் மக்களே சுற்றி நிற்கிது. வைன் அதிரா ஆளெல்லாம் நிற்கக்கூட முடியல. காவலாளிங்க தான் தூக்கிட்டு போயிட்டு அவங்க கயிற்றுல அந்த சுருக்க மாட்டுறாங்க. இப்போது அதிரா கண்லேயும் அவளோட பணிப்பெண்ணோட கண்லேயும் மரண பயம் தெரியுது. அவளெல்லாம் சும்மா விடாதீங்க, கொல்லுங்க கொல்லுங்க அப்படின்ட்டு எல்லோரும் கத்துறாங்க. இப்போ அலெக்ஸ் தான், பிரின்ஸ் அப்படின்னு நான் சொன்னதும் இப்போ கயிற்றை பிடிச்சி தான் இழுக்கிறாங்க. 2 பேரும் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கழுத்தெல்லாம் வலிக்குது. விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ட்டு அதிரா கத்துறா. கூட அவள் பணிப்பெண்ணை கத்திட்டு இருக்கா. எதுவும் கேட்கல. இப்போது 2 நிமிஷத்துலேயே தலையும் தொங்கிடுது. இப்போ அங்கே நல்ல மழை பெய்யுது. மக்கள் எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ தான் நல்ல மழை பெய்யுது, இடி இடிக்கலை, எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. நமக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு, கெட்டதெல்லாம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. இப்படி மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்படி ஒரு கேவலமான ஒரு ராட்சசியை அழிச்சிட்டோன்னு. இப்போ அந்த மக்கள் இருந்தால் இன்னொருத்தவர், எல்லாம் வைன் வந்த நேரம்தான் நமக்கு இப்படி நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ஆமாம் ஆமான்னு கத்துறாங்க. இது கேட்கும் போது அலெக்ஸ்க்கு தேங்க்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தேங்கோட மனசில் தான், மக்கள் எந்த அளவுக்கு வைனை தப்பாக நினச்சாங்களோ இப்போது அவள் எந்த அளவுக்கு சரியானவன்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு அவன் மனசுலேயே நினச்சிக்கிறான்.
இப்போ தேங் தான் அலெக்ஸ், பிரின்ஸ், இவங்க 2 பேர் உடம்பும் யாருக்கும் கிடைக்கூடாது. கூறு கூறாக வெட்டி கடலில் வீசிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிற்காம போயிட்டான். இப்போ மக்கள் எல்லாரும் இதுதான் சரியான தீர்ப்பு, இவன் உடம்புல யாருக்கும் கிடைக்கூடாது, இருக்கிற தடையுமே இல்லாமல் போயிடணும், இந்த தண்டனை கொடுத்த பிரின்ஸ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. எல்லாரும் சந்தோஷத்தோடையே திரும்பி போகிறாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி அவங்க உடம்ப எல்லாத்தையும் கூறு போட்டு கடலில் தான் வீசிட்டு திருப்பி அலெக்ஸ் வரான். வந்து பார்த்தா தேங் தான் ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். பிரின்ஸ், என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லை பிரின்ஸ், நம்ம தான் அவங்க 2 பேருக்கும் தண்டனை கொடுத்தாச்சே, அப்புறம் ஏன் இன்னும் இப்படி இருக்கீங்க? தண்டனை வேணால் கொடுத்துருக்கலாம், ஆனால் நான் பண்ண தப்பு தப்பு தானே அப்படின்னு சொல்கிறான். பிரின்ஸ், நீங்கள் போய் ஏன் இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு தெரியாமல் செஞ்சது தானே. அதை விட அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க? பிரின்ஸ், அவங்க சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. என்ன? ஆமாம் பிரின்ஸ், நீங்கள் கூப்பிட்டதும் நானும் வந்துட்டேன். என்ன பண்ணியிருக்க நீ அப்படின்னு தேவங்க தான் வேகமாக எந்திரிக்கிறான். இப்போ எந்திரிச்சு நேராக ஒயினோட அறையை நோக்கி தான் போகிறான். கூட அலெக்ஸுமே போகிறான். இப்போ ஒயினோட அறையை திறந்தா பனிப்பெண்கள்லாம் கையில் சாப்பாடோடு நிற்கிறாங்க. அவங்க 2 பேர் படுத்திருக்காங்களே தவிர்த்து இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்காங்க. இப்போ மருத்துவர் தான் பிரின்ஸை பார்த்து, பிரின்ஸ், நான் காயத்துக்கெல்லாம் மருந்து அழிச்சிட்டேன், ஆனால் உள்ளே இருக்க மருந்துக்கு அவங்க சாப்பிட்டா தான் உடம்புல தெம்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்போ தேங் தான் அலெக்ஸை பார்க்குறான். இப்போ அலெக்ஸ் முன்னாடி வந்துட்டு, வயன் ஜாரா, கொஞ்சமாவது சாப்பிடுங்க, உங்கள் உடம்புல தெம்பு வேணும்ல, அதுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ ஜாரா தான், நான் முன்னாடியே அதுக்கு பதில் சொல்லிட்டேன், நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள், அடம் பிடிக்காதீங்க, நீங்கள் சாப்பிட்டா தான் கொஞ்சமாவது தெம்பாக இருக்க முடியும். தேவங்க தான் வயனை பார்க்குறான். வயன் வந்து எதுவுமே சொல்லலை, கண்ணை மூடி படுத்திருக்கா. இப்போ தேங் தான், நான் பண்ண தப்ப மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், அதை என்னால் திருப்பி சரிப்படுத்த முடியுமானோ எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அதை கண்டிப்பாக நான் செய்கிறேன். உங்களோட ராஜ்யத்தையே நான் திருப்பி உங்ககிட்டயே கொடுக்குறேன், அதுக்கு அதுக்கு நீ தான் குயின் அப்படின்னு சொல்லிட்டு வயனை தான் பார்த்து சொல்கிறான். வயன் தான் பொறுமையாக எந்திரிக்கிறா. பனிப்பெண் தான் ஹெல்ப் பண்ணுறா உட்கார்றதுக்கு. இப்போவும் என்னை தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்கீங்க. நான் என்றைக்குமே இந்த ராஜ்யத்தை ஆளணுமோ எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. நான் ஆசைப்பட்டதெல்லாம் அப்படின்ட்டு யோசிக்கிறா. அது என்றைக்கோ எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த வார்த்தையை கேட்டதும் தியோங்க்கு தான் பயங்கரமாக அவன் இதயம் வலிக்குது. இந்த வலி அவனுக்கு புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவனுக்கு அந்த மாதிரி வலிச்சதே இல்லை. அந்த வலி அவனால் தாங்கவும் முடியல. இது என்ன வலி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போ வாய்ந்தான், நான் இந்த சாப்பாடை சாப்பிட்றேன், எங்கள் 2 பேரையும் திருப்பி எங்கள் ஊருக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ இந்த வார்த்தையை கேட்டதும் அவன் நெஞ்சிலேருந்து ரத்தம் கசங்குது. அவனுக்கு ஏற்கனவே அடிபட்டிருக்கும், அந்த காயத்துலேருந்து ரத்தமாக வெளியே வருது. இப்போ அலெக்ஸ் தான் பார்க்குறான். பிரின்ஸ், ரத்தம், இதுக்கு தான் சொன்னேன் ஓய்விடுங்கன்னு, கேட்குறீங்களா? இருங்க நான் மருத்துவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ தேங் தான் அவன் கையை பிடிச்சிட்டு, ஒன்றும் இல்லை நெல் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தேங் தான் அவன் நெஞ்சில் கை வைக்கிறான். வாட்டி அவன் இதயம் துடிக்கிறத கேட்குறான். நிமிந்து வயனை தான் பார்க்குறான். வயன் என்னன்னு கூட பார்க்கல, ஒரு ஜடம் மாதிரி உட்காந்துருக்கா. அலெக்ஸ், அவங்க உடம்பு குணமானதும் அவங்க கிளம்புறதுக்கான ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிற்காம திரும்பி போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் தான் வயன் நிமிந்து பார்க்குறா. வயனோட கண்ணு ஃபுல்லாக கலங்கியிருக்கு. இப்போது மருத்துவர் தான் கேட்குறான் அலெக்ஸை, இவங்க உடம்பு குணமான எத்தனை நாள் ஆகும்? இவங்க எந்திரிச்சு நடக்க ஒரு 2 நாளாக தான் ஆகும். சரி, 2 நாள் கழிச்சு நீங்கள் கிளம்புறதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜாரா தான் வயனை பார்த்து, வயன், நீ சரியாக தான் முடிவு எடுத்திருக்கியா என்ன? இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது. நம்ம எதுக்கு வந்தோமோ அது முடிஞ்சிருச்சு. நம்ம திரும்பி நம்ம நாட்டுக்கே போகிறது தான் நல்லது. என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. சரி, உன்னோட இஷ்டம். சொன்ன மாதிரி 2 நாளில் ஓரளவுக்கு சரியாயிட்டாங்க 2 பேருமே. இப்போது அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே தான் வராங்க.
பார்த்தா ஜங்குக் தான் நிற்கிறான். வயன், ஜங்குக் எப்படி இருக்க? உன் உடம்பு பரவாயில்லையா என்ன? என்னை விடு. நீ எப்படி இருக்க? எல்லாம் என்னால் தான். என் மேலே தான் கோவம் இருந்தா என்னை திட்டிடு இல்லை அடிச்சிடு. இப்படி இருக்காத வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் கேட்குறான். உன் மேலே கோவமா? வருத்தம்தான் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு காதல் வந்தப்போ என்கிட்ட நீ சொன்ன, அதே உன் காதல் அவளை ஏற்றுக்கலன்னும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூட உனக்கு தோணலைல்ல? இல்லைனா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காது. இப்போ ஜங்குக்கோட கண்ணெல்லாம் கலங்குது. விடு, உன்னையும் தப்பு சொல்ல முடியாது. இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். வைன், போகாத. அங்கே யார் இருக்கா? இங்கேயே இருந்துற. அலெக்ஸ் சொன்னான் நீ தேங்க காதலிச்சேன்னு. இப்போ வயன் தான் நிமிந்து பார்க்குறா. அது முடிஞ்சு போன ஒரு விஷயம். இங்கே பாரு, அவன் ரொம்ப நல்லவன். அவன் என் மேலக்கு கோவத்தில் தான் அவன் அப்படி பண்ணிட்டான். அவன் பெருசாக யாரையும் நம்பினதும் கிடையாது. அவன் சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்துட்டான். அதனால தான் நீ புரிஞ்சுக்கோயேன். அவன் ரொம்ப நல்லவன். இங்கே பாரு ஜங்குக், நான் புரிஞ்சதுனால தான் நான் கிளம்புறேன். சரியா? வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறா. சரி, நான் வரேன் அப்படின்ட்டு இப்போ வயந்தா முன்னாடி நடக்கிறா. பின்னாடி ஜாரா வரா. சாரா, ஜங்குக் உன் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. நான் எதுவும் பேச விரும்பல, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜாராவோட கையை தான் பிடிக்கிறான். இப்போ ஜாரா தான் அவனோட கையிலேருந்து அவள் கையை எடுத்துட்டு நான் வரேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஜங்குக் தான் அவன் கையிலேருந்து ஜாராவோட கை பிரிஞ்சு போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க 2 பேரும் போகிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ அனுபவிச்சுட்டாங்கன்ட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது வழியில் தான் குயின் வந்து நிற்கிறாங்க. வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேனா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீ இந்த அம்மா எங்களை மன்னிக்கணும். ஒரு தப்பானவில் போய் இவ்வளோ நாள் நல்லவன் நினச்சது என்னோட தப்பு தான். எங்கே இருக்காங்கன்றதை வச்சு முடிவு பண்ணக்கூடாத ஒரு ஆளுன்றதை எனக்கு நீ புரிய வச்சிட்டம்மா. உனக்கு பெரிய மனசு இருந்தா எங்களை மன்னிச்சிடம்மா அப்படின்ட்டு அவங்க கையெடுத்து கும்பிட்றாங்க. ஐயோ, நீங்கள் பெரியவங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க, கையை கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்லி கையை தான் கீழே இறக்குறா. அப்பனா நீ போகாதம்மா, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வயனோட கையை பிடிச்சி தான் கேட்குறாங்க. இப்போ வயன் தான் அவங்களோட கையிலேருந்து அவள் கையை எடுத்துட்டு, உங்கள் பையனுக்கு நான் தகுதியான பொண்ணு இல்லை. உங்கள் பையனுக்கு வேறு ஏதாவது நாட்டு இளவரசியை திருமணம் பண்ணி வைங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கேருந்து கிளம்பிடுறா. ஜாராவும் நான் வரேன் அப்படின்ட்டு குயின் கிட்ட சொல்கிறாங்க. குயினும் என்னை மன்னிச்சிருமா, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா அங்கேருந்து கிளம்பிடுறா. வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க. எல்லோரும் வயனை தான் பார்க்குறாங்க. எல்லாரும் வயன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயோ, நீங்கள் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்கிறா. அவங்க சொன்னதை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணீங்க. உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. இப்போ மக்கள் இருந்தால் ஒருத்தவங்க, அப்படின்னா ஏம்மா ஊரை விட்டு போகிறீங்க, இங்கேயே இருங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வயன்தான் தலை குனிறா. நீங்கள் நான் மன்னிச்சிருங்க, எனக்கு என்னோடய நாட்டுக்கு திரும்பி போகணுன்னு தான் எனக்கு ஆசை. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. நான் என் நாட்டுக்கு போகிறது தான் சரின்னு எனக்கு தோணுது. அதனால் எல்லாம் என்னை மன்னிச்சிருங்க. என் மனசை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். யாரும் என்னை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ அவங்களுக்கும் எதுவும் சொல்ல முடியல. சரிம்மா, உன்னோட இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் விலகி நிற்கிறாங்க. இப்போ வயனும் ஜாராவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக அவங்களோட கப்பல் கிட்ட தான் வராங்க. இப்போ தயங்கும் அங்கே குதிரையில் வந்திருப்பான் வேகமாக. எப்படியாவது போகிற தடுக்கலான்னு தான் வந்திருப்பான். இப்போ அலெக்ஸ் தான் நின்றுட்டுருக்கான். தேங்கும் கூட இறங்கி நிற்கிறான். பிரின்ஸ், நீங்கள் இப்போது வயனை தான் கூப்பிடுறான். வயன் திரும்பி பார்க்கவே இல்லை. நேராக அவள் போட்டில் தான் ஏறிடுறா. அவள் கப்பல்லையும் ஏறிடுறா. ஒரு நிமிஷம் கூட தேங்க திரும்பி பார்க்கணுன்னு அவளுக்கு தோணவே இல்லை. அவள் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ ஜாரா தான், வயன் தேங்க வந்திருக்காரு தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. தேங்க பார்க்கவே இல்லை. இப்போ போட்டும் கிளம்புது. தேங்கு ஏதோ அவங்ககிட்டேருந்து ஏதோ பிரித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி
ரொம்ப வலிக்குது அவன் மனசு. அவனால் அந்த வலியை தாங்கவே முடியல. அவன் நெஞ்சில் கை வச்சிட்ருக்கான். அந்த போட் கிளம்பி அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகுது. இப்போ அலெக்ஸ் தான், பிரின்ஸ் உங்கள் காயம் வலிக்குதுன்னு நினைக்கிறேன், அதான். இல்லை அலெக்ஸ், என் மனசு வலிக்குது. வாட்டி என் இதே இருக்கதை நான் உணர்றேன் அப்படின்னு சொல்கிறான். அலெக்ஸ் தான் என்னன்ற மாதிரி தயங்க பார்க்குறான். திரும்பி போகிற அந்த கப்பலையும் பார்க்குறான். ஓகே டாமி, இதோட இந்த 9th பார்ட் முடியுது. ஸோ ஃபைனல் பார்ட் நாளைக்கு வரும். வெயிட் பண்ணி பாருங்கடா. அண்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல் மை லவபிள் சிஸ்டர்ஸ். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ போடணும். ஸோ அதுக்கு பதிலாக ஜங்குக்கோட ஆல்ரெடி ஒரு ஒன் ஷாட் இருக்குல்ல சேனலில், மை ஐடல் இஸ் மை ஃபேன் ஃப்ரிக்ஷன் ஃபேன், அந்தோட ஒன் ஷாட் வந்து இப்போ எல்லாருமே பார்க்கலாண்டா. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இது வேலண்டைன்ஸ் டேன்றதுனால ஸோ 2 ஸ்பெஷல், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கடா. அண்ட் இந்த எபிசோடுமே நீங்கள் கேட்டு சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நாளைக்கு உங்களை ஃபைனல் பார்ட்டில் நான் பார்க்குறேன். ஓகேவாடா? பாய் அமீஸ்.